ஹாய் காய்ஸ், தமிழகத்துல பல வருடங்களுக்கு அப்புறமேட்டுக்கு டெக்னீஷியன் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. HVFன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம். அங்கதான் உங்களுக்கு டெக்னீஷியன் வேலை வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. நெறைய பேர் விண்ணப்பிச்சு ஜாப் வாங்குனீங்க. ஸோ அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை நீங்க விண்ணப்பிச்சு வாங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் குடுங்க. இந்த முறை விண்ணப்பிச்சால் 100% உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் மாரி தான் இந்த டைமும். அதே மாரி விண்ணப்பிக்கிறதுக்கான எந்த ஒரு கட்டணமும் இல்லன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதே மாரி விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்ல. ஸோ யாருக்கு கட்டணம் இருக்குது, இல்லங்கிறத நாம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். எஸ்சி, எஸ்டி, உமன் இந்த மாரி வந்து கேட்டகரிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் இல்ல. மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அது எவ்வளோ என்னங்கிறத நான் சொல்றேன். அதே மாரி எக்ஸாமினேஷனே இல்ல. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் உங்கள வந்து பார்த்தீங்கன்னா எடுக்குறாங்க. சம்பளமா உங்களுக்கு மந்த்லி ரூ. 21,000 குடுக்குறாங்க. இந்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மட்டும் தான். இது இல்லாதவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பெனிஃபிட் இருக்குது. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வரதுக்கு பல வருடங்கள் கூட ஆகலாம். ஸோ கிடைச்சிருக்க வாய்ப்ப நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா தமிழகம் மட்டும் கிடையாதுங்க. இந்தியா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாரி ஜாப் வந்திருக்குன்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நீங்க விண்ணப்பிங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் விரிவா பார்க்கலாம். மொத்தம் உங்களுக்கு 220 வேகன்சி. இது எங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா, HVF ஃபேக்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி. அங்க தான் உங்களுக்கு நம்மளுடைய தமிழகத்திலே வேலை. மொத்தம் உங்களுக்கு 220 வேகன்சி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன் இதுல மெக்கானிக்ஸ்ல 55, அதே மாரி ஆப்பரேட்டர் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 25, ரிக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி, ஹீட் ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு 4 வேகன்சி, ஃபிட்டர் அண்ட் ஆட்டோ எலக்ட்ரிக்கல்ல உங்களுக்கு 6 வேகன்சி. அடுத்து பாருங்க, இதுதான் ஹையஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அது என்னன்னு தானே பார்க்குறீங்க? சேண்ட் அண்ட் சூட் பிளாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக 122 வேகன்சி. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா. இந்த எல்லா போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சம்பளம் ரூ. 21,000. இது கான்ட்ராக்ட் பேசிஸ் பண்ணி தான் ஜூனியர் டெக்னீஷியன் வேலை வாய்ப்புன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரி, இதுக்கு என்ன படிச்சு இந்த ஜூனியர் டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னா, ஐடி ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் எல்லாம் இருக்குது. NAC, NTC மெக்கானிக்ஸ் ட்ரேட்ல நீங்க படிச்சிருக்கேன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் டிரைவிங் லைசென்ஸ், மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் குடுத்துருக்காங்க. கிரேன் ஆப்பரேட்டர் பண்றதெல்லாம். குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா NAC, NTC, STC இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. உங்களுடைய போஸ்டிங்க்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா இதுல எது படிச்சுக்கிறோமோ அத படிச்சுக்கலாம். அந்தந்த ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ்னா அதுக்கு தகுந்த மாரி படிச்சிருக்கணும். ஹீட் ட்ரீட்மெண்ட்னா அதுக்கு தகுந்த மாரி, இந்த மாரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 வயசு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அது ஏஜ் ரிலாக்சேஷன் SC, ST 5 இயர்ஸ், OBCக்கு 3 இயர்ஸ் சொல்லி குடுத்துருக்காங்க. ஜெனரல் கேட்டகரிக்கு EWSக்கு 10 இயர்ஸும், OBCக்கு 13 இயர்ஸ், SC, ST 15 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதே மாரி உங்கள எப்படித்தான் எடுக்குறாங்க? ஷார்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பண்றாங்க. உங்களுடைய நீங்க விண்ணப்பிக்கிறீங்க. உங்களுடைய மார்க் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அடுத்து ட்ரேட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. நீங்க படிச்ச ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ற மாரி இருக்கும். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல், SC, ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், BW இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. எந்த ஒரு கட்டணமும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ண கிடையாது. அதர் கேண்டிடேட் இந்த ஜெனரல் கேட்டகரிக்கு, BC, MBC இந்த மாரி இருக்கிற கேட்டகரிக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 300 சார்ஜ் பண்றதா சொல்லி குடுத்துருக்காங்க. சரி, எப்படி விண்ணப்பிக்கலாம்னா, இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் நீங்க ஆஃப்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் இந்த ஆவடி இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டரில இருக்குது. ஸோ அதில தான் நீங்க போய் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்தவரைக்கும் 25/1/2027 ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் டேட் பொறுத்தவரைக்கும் 14/2/2026 இந்த தேதியில முடியும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க பூர்த்தி செஞ்சு அந்த சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி யூனிட் ஆஃப் ஆர்மர்ட் வெஹிக்கிள் நிகம் லிமிடெட் இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சென்ட் பண்ணணும். போஸ்ட் பேக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 HVF எஸ்டேட் ஆவடி சென்னை 6,54,000. இந்த அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணீங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி இப்ப வாய்ப்பு கிடைக்காது. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.